பகவத்கீதை என்பது வெறும் ஆன்மீக நூல் மட்டுமல்ல, அது மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு சிறந்த குணப்படுத்தும் கருவியாக ஹீலிங் டூல் கருதப்படுகிறது. கீதையின் போதனைகள் ஒரு நபரின் மன அழுத்தத்தை குறைத்து உள்ளார்ந்த அமைதியை வழங்க உதவுகின்றன. பகவத்கீதை எவ்வாறு ஹீலிங்கிற்கு உதவுகிறது என்பதற்கான முக்கிய வழிகள். கீதையானது ஒரு வகையான உள்ளுணர்வு சார்ந்த மனநல சிகிச்சையாக செயல்படுகிறது. இது உடலில் தொடங்கி ஆன்மீக முதிர்ச்சி வரை ஒருவரை அழைத்துச் செல்கிறது. நவீன உளவியலில் உள்ள மௌனத்தின் சிகிச்சை ஆற்றலை கீதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தியுள்ளது. போர்க்களத்தில் அர்ஜுனன் எதிர்கொண்ட மன உளைச்சல், பயம் மற்றும் குழப்பத்தை தீர்க்க கிருஷ்ணர் வழங்கிய ஆலோசனைகள் இன்றைய காலத்தின் மன அழுத்தம் மற்றும் கவலைகளுக்கு சிறந்த தீர்வாக உள்ளன. குழந்தை பருவத்திலிருந்தே மனதுக்குள் புதைந்துள்ள அறியப்படாத காயங்கள் மற்றும் அதிர்ச்சிகளிலிருந்து ட்ரோமா விடுபட கீதையின் போதனைகள் உதவுகின்றன. இது ஒருவரை தற்போதைய தருணத்தில் பிரசன்ட் வாழத் தூண்டுகிறது. சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் போன்ற நாள்பட்ட உடல் உபாதைகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை கையாளவும் வாழ்க்கை முறையை மாற்றியமைக்கவும் கீதையில் உள்ள ஸ்லோகங்கள் வழிகாட்டுகின்றன. கீதை நான் யார் என்ற தெளிவை வழங்குவதன் மூலம் ஒருவரது குழப்பங்களை நீக்கி தன்னம்பிக்கையை மீட்டெடுக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட ஹீலிங் முறையைப் பற்றி மேலும் விரிவாக தெரிந்து கொள்ள அல்லது ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தின் விளக்கத்தை பெற விரும்புகிறீர்களா? எங்கள் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். மேலும் விரிவான தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.